எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமையல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காட்டில் வந்து வாய்க்கால் தண்ணி வாயுது. அந்த வாய்க்கால் தண்ணியில் ஒரு சூப்பரான சமையல் செஞ்சு சாப்பிடுறது இன்னும் சுவையாக இருக்குது. இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம், பன்னீரில் வந்து கிரீன் கிரேவி பண்ண போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா புதினா மல்லி எல்லாம் வச்சு பன்னீர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பன்னீர்னாவே நம்ம பசங்க இருந்தால் தான் அதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நம்ம சமைச்சிடலாங்க மாமா. போகலாங்களா? இப்போ கிரேவிக்கு ஒரு மசாலா பண்ணிக்கலாங்க. அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துட்டு வதக்கலாங்க. பன்னீர் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன், 400 கிராமுங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாங்க, ஒரு பெரிய வெங்காயம் 2 பெருசாக இருக்கிற வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற பொருளையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. இது கூடவே பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலை புதினா தலைங்க 2 சேர்த்து நல்லா வதக்கலாங்க. புதினா மல்லித்தலைங்க. இப்போ இந்த 2 இலையும் நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மல்லி புதினாலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து முந்திரி போட்டு ஒரு கலக்கி விட்டு இறக்கிடலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு ஆறுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட வேலவன் வந்துட்டான். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் வந்து அவனோட இதெல்லாம் உளுந்துடும், இறகெல்லாம் உளுந்து இனிமேல் தான் முளைக்குங்க, புதுசாக முளைக்கும். பாருங்கள், எல்லா ஆண்மயிலுக்குமே எல்லாம் இந்த பின்னாடி இருக்கிற இறகெல்லாம் விழுந்துருச்சு மாமா. வேலவன் இழைச்சிட்டா நாட்டுக்குது மாமா. முடியெல்லாம் கொட்டம் கட்டி இழைச்ச மாதிரி தெரியுதாட்டுக்குது. நிறைய பேர் உன்னை கேட்பாங்கடா, வேலவன் நல்லா இருக்கானா, எப்படி இருக்கான், யார் அதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நீ நல்லா இருக்கியா, பதில் சொல்லு. வேலவா பதில் சொல்லு, நல்லா இருக்கியா, எல்லாம் கேட்குறாங்க. வேலவன் நல்லா இருக்கானுங்க. நீ சாப்பிட்டாரு, ஒரு அரிசி முடிய போகுது, நம்மளும் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க மாமா. இப்போ நம்ம வதக்கின பொருள் எல்லாங்க மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பன்னீரை எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாங்க. பன்னீரை வந்துங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை வந்து மீடியமாகவே வச்சுக்கலாம். பன்னீர் உடையாமல் அப்படியே 4 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. லைட்டாக சவந்ததுக்கப்புறம் பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி தாளிக்க என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டுங்க. தாளிக்கு வந்து 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசிங்க, பெரிய வெங்காயம் 1 வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சீரகம் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளுங்க, தயிர் வந்து 200 கிராம் எடுத்துருக்குங்க. இதுதாங்க தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்திடலாம். நம்ம பன்னீர் பொரிச்ச எண்ணெயிலேயே சேர்த்துடலாங்க. கூடவே சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க, கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியில் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள், மஞ்சத்தூளுங்க, கரம் மசாலா, மல்லித்தூளுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கலாங்க. எண்ணெயில் போட்டு மசாலாவை நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ மசாலா வந்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. தயிர் சேர்த்தியாச்சு ஒரு 200 கிராம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் சேர்த்துனோடனே இப்படி நல்லா க்ரீமியாட்டாகுதுன்னு வரும்.
தயிர் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடிக்கொருக்கா அடி பிடிக்காமல் கலக்கி விட்டே இருந்தேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்து உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் விட்டு இறக்கி வச்சிடலாம். பன்னீர் சேர்த்து அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டா அப்படியே அந்த பன்னீரும் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பன்னீர் நம்ம போட்ட பன்னீரை நல்லா க்ரீன் கலர் ஆகுது வேறு. இந்த சமயத்தில் இறக்கிடலாங்க. பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். இந்த கிரேவி வந்துங்க சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாவுக்கு, அதே மாதிரி புலாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க மாமா. இப்போ சப்பாத்தி ரெடிங்க. வீட்டிலேருந்தே சுட்டுட்டு வந்துட்டோம். அரிக்கி. ஆமாம். இது வந்து நவீனுக்குங்க. கொஞ்சமாக அப்படியே சப்பாத்தி பிச்சு கொஞ்சம் அப்படியே கிரேவி பன்னீரோட வச்சு. அது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. புதினா அவ்வளோ வாசமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குங்க. எப்படி இருக்கு நவீனா? சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை தாங்க கூட்டிகிட்டு வரோன்னு. அப்போ தான் அவங்க கரெக்டான ரிசல்ட் சொல்லுவாங்க. இந்த மசாலா மாமா மசாலா பிடிச்சிருந்து என்ன சிலர் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பன்னீர் சாப்பிடாதவங்களுக்கு வந்து காளானை வந்து இதே மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சு போட்டு இந்த மசாலா ரெடி ஆனோடனே காளான் போட்டு சாப்பிடுங்க. அதுவும் வேறு லெவல் இருக்குது. நம்ம ஒரு இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இட்லி பொடி ஒன்று சேல்ஸ்க்குன்னு சொல்லி போட்டிருந்தோம்ங்க. நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. வாங்கிட்டு நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அவங்களே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. கவிதா ஆண்டி கருவேப்பிலை பொடி சூப்பர், நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்மளோட ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த 2 பொருளும் தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயில் என்னென்னு கேட்டு நீங்கள் ஆயிலும் பொடியும் தேவைன்னா வாங்கிக்கலாங்க. தேங்க்யூங்க. சரி, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.